Hi friends, இந்த வீடியோ சீரிஸில் டிஎன்பிசி ரயில்வேஸ்க்கான மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி ஆகட்டும் இல்லை ரயில்வேஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே வந்து மேக்ஸ் சிலபஸ்ங்கிறது வந்து காமன் தான். ஸோ அதனால தான் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு காமனான ஒரு மேக்ஸ் ப்ராக்டிஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக டெய்லி சீரீஸில் இந்த வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, தீக்ஷா borrowed ₹500 at 5% simple interest. What amount she have to pay to clear her debit after 4 years? ஸோ தீக்ஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ₹500 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5% வட்டியில் கடன் வாங்குறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா பார்த்தோம்னா PNR/100. ஓகே, ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ₹500. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 4 இயர்ஸ்க்கு அடுத்து அவள் எவ்வளோ பே பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஸோ இதில் சிம்பிளாக ஃபார்முலா அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கள் 20 × 5ங்கிறது வந்து 100. அப்போ அவளோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 100. இங்கே வாட் அமௌண்ட் ஷி ஹாவ் டு பே டு கிளியர் ஹர் டெபிட், அதாவது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவள் எவ்வளோ பே பண்ணுவா 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் அமௌண்ட் கடன் வாங்கின அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவளோட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அமௌண்ட்டுங்கிறது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் இஸ் 600. Next question. A water tank has 2 holes. The first hole alone empties the tank in 9 minutes and second hole alone empties the tank in 6 minutes. If water leaks out at a constant rate, how many minutes does it take if both the holes together empty the tank? ஸோ 2 ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஹோல்ஸ் A அண்ட் B நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல் ஒரு டேங்க், வாட்டர் டேங்க்கில் 9 நிமிஷத்துலேயே அந்த டேங்கே எம்டி பண்ணிடும் அப்படின்ட்டாங்க. அப்போ 1/9 போடலாமா? அடுத்து செகண்ட் ஹோல் என்ன பண்ணுது? 6 நிமிஷத்துலேயே அந்த டேங்கை எம்டி பண்ணிடும். இப்போ இந்த 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை எம்டி பண்ணுங்கிறது தான் கேள்வி. ஸோ A + B = 1/9 + 1/6. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 18 போடலாம். தென் 2 + 3 கரெக்டுங்களா? ஸோ அப்போ 5/18 வரும். 18/5 = மிக்சட் ஃப்ராக்ஷனில் 3/5 வருமா? ஸோ ஆன்சர் இஸ் 3/5. யூனிட் வந்து மினிட்ஸ். 3/5 மினிட்ஸ்லேயே வந்து என்டையர் டேங்க்குமே வந்து இந்த 2 பைப் சேர்ந்து வேலை செய்யும் போது எம்டி பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஷின். A woman invests ₹2,000 at the start of each year at 5% compound interest per annum. How much will she invest at the end of second year? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் வந்து 2000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்டில்? 5% இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இனிஷியலாக வந்து இப்போ 2000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதில் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? இந்த அமௌண்ட்டை அகைன் ஒரு 2000 ஆட் பண்ணி அகைன் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
அதாவது ரெண்டாவது வருஷம் எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் அவங்களுக்கு டோட்டலாக என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2000ங்கிற அமௌண்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து அமௌண்ட்டுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக்கு நீங்கள் போக தேவையில்ல, வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே நீங்கள் நிறுத்திக்கோங்க. பிகாஸ் 1 இயர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் 2000 இன்ட்டு 5% ப்ளஸ் 1 இயர் இன்ட்டு 1 இயர் பை 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இங்கே நமக்கு 100 வரும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு, நமக்கு 2100 வந்துருச்சு. இது வந்து ஒரு வருஷம் முடிவில். ஸோ 1 இயர் முடிவில் இவ பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ண போகிறாங்க. மறுபடியும் 2000 இன்வெஸ்ட் பண்ணுறா. 2100 ப்ளஸ் 2000 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 4100 ரூபா. இப்போ அவளோட பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது வந்து 4100. இதில் 5% இன்ட்ரெஸ்ட் 5 into 1 by 100. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன வரும், 520 வரும். ஸோ 40305 இந்த அமௌண்ட் தான் 2 வருஷத்துக்கு முடிவில் இருக்கக்கூடிய அமௌண்ட். 2 வருஷம் முடிவில் அவகிட்ட 4305 ரூபா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 4305. செகண்ட் இயர் முடிவில் அவகிட்ட 4305 ரூபா இருக்கும். அடுத்து find the fourth proportional to 2:3 6:x. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும்போது ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் எக்ஸாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 3 into 6 2 into x. 3 into 6 equal to 2 into x. ஸோ 2 கேன்சல் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 9. ஸோ ஆன்சர் வில் பி 9. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ரேஷியோவில் ஃபஸ்ட்டு மாற்றி எழுதுங்க. அதுக்கப்புறம் எண்டு இருக்க டேர்ம் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், நடுவில் இருக்க டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். அடுத்து மூர்த்தி invested rupees 16,000 in a scheme. How much will he get on maturity if he invested 20% per annum for 9 months compounded quarterly? இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து 20% per annum கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஆகும், 20/4 குவார்ட்டர்லிங்கிறதுனால பை 4 பண்ணோம்னா 5% இன்ட்ரெஸ்ட்டாக மாறும். அந்த நீங்கள் மந்தில் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து 3. ஸோ 9 மந்த்துங்கிறது வந்து n equal to 3. ஸோ இப்போ நம்ம 3 இயர்ஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஃபார்முலா படி போனோம்னா 16,000 1 + 5/100 power 3. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் ஷார்ட்கட் பார்த்தோம்னா ஸோ 5% இருக்குது. 5% by 100 பண்ணால் 1/20 வரும். ஸோ 20ங்கிறது வந்து பிரின்சிபல், 20 + 1 21ங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 3 இயர்ஸ்க்கு 20 21 20 21. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். 8,000ங்கிறது வரும். அண்ட் தென் இங்கே 441 × 21. ஸோ 9261 வரும். 9261. இப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், இந்த பக்கம் இருக்கிறது டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்துனக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸோ பிரின்சிபலுங்கிறது வந்து 8,000 வருது. நமக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் பார்த்தோம்னா 16,000. அப்போ இன்டூ 2வா. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக நமக்கு என்ன வந்திருக்கு, 9,261. இன்டூ 2 பண்ணால் நமக்கு ஆன்சர் வருமா, இன்டூ 2 பண்ணலாம். 2
2 5 18. ஸோ 18,522ங்கிறது தான் ஆன்சர். அண்ட் அதுதான் வந்து அவளோட டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சாரி டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா, காம்பவுண்டட் குவார்ட்டர்லியில் போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தோம்னா 18,522.